சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர் பெருமக்களே, மகா சிவராத்திரி இதை பற்றி நம்ம ஒரு 5 சிறிய சிந்தனைகள். ஒன்று, மகா சிவராத்திரி பார்க்கடலில் தோன்றிய நஞ்சை சிவபெருமான் உண்டு கண்டம் கருத்ததனால் திருநீலகண்டன் என்று திருநாமம் பெற்றார். அந்த நாள் மகா சிவராத்திரி என்று புராணங்கள் சொல்கிறது. பார்வதி சிவபெருமான் கண்களை மூட உலகம் இருளில் மூழ்கியது. தேவர்கள் வேண்ட சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தார். இந்த நாள் சிவராத்திரியாகும். இதனை அப்பர் பெருமானார் தன்னுடைய தேவாரத்தில் குறிப்பிடுகிறார். மோட்சம் அடைய வேண்டும் என்றால் 4 வழிகள். 1, சிவனை அர்ச்சிப்பது. 2, ஸ்ரீ ருத்ரம் பாடலை பாராயணம் செய்வது. அஷ்டமி திதி திங்கள் விரதம் இருப்பது. காசியில் மரணம் அடைவது. இப்படி சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற வழிகள் 4 வழிகளாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம நடக்கணும் அப்படின்னா அந்த சிவராத்திரியில் சிவபூஜை செய்தால் இதெல்லாம் நமக்கு நடக்கும். உலகம் அழிந்து எல்லாம் சிவபெருமானில் ஒடுங்கிய இந்த காலத்தில், உலகம் அழிந்து எல்லாம் சிவபெருமானில் ஒடுங்கி இருந்த காலத்தில் அடர்ந்த இருளில் பார்வதி 4 காலம் ஆகம முறைப்படி சிவனை வழிபட்டால், அப்படி பார்வதி அவள் வழிபட்டது நினைவாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது என்று நமக்கு அருளுகிறார்கள். 5, காவிரி கரையில் திரு விசலூர் என்னும் தலம் ஒன்று உள்ளது. இந்த தலத்தில் மகா சிவராத்திரி இரவில் அகத்தியர் பெருமான் சுவாமியை பூசித்தார் என்று டாக்டர் உ.வே. சுவாமிநாத ஐயர் கூறியுள்ளார். அன்பர் பெருமக்களே, வருடத்தில் ஒரு நாள் வருகின்ற இந்த மகா சிவராத்திரி அன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று நம்மால் அபிஷேகத்திற்கு தேவையான பூ மற்றும் அபிஷேக பொருட்கள் ஏதேனும் வாங்கி கொடுத்து அங்கு நடக்கின்ற அந்த அபிஷேகத்தை கண்ணார கண்டு நாம் வாழ்நாளில் சிவராத்திரி அன்று கண்விழித்து சிவபுராணம், தேவாரம் முதலிய நூல்களை முற்றும் ஓதி எல்லா நலன்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோமாக, சிவனின் அருளை பெறுவோமாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். அடியார்க்கு அடியேன் சிவபாலா. திருச்சிற்றம்பலம்.